இன்னும் சிறு காலத்தில் இப்பொழுது சீமான் செய்திருக்கிற இந்த வேலையை இன்னும் சில காலத்துக்கு பிறகு விஜயும் செய்யக்கூடும். மகள் முறையில் இருக்கிற ஒரு பெண்ணை அவர் விரும்புவது, உறவாட நினைப்பது முறையற்றது என்பது இப்போது நமக்கு தெரியும். ஆனால் பெரியாரை பற்றி பெண்களுக்கு அதிகமாக தெரியும். ஏனென்றால் பெரியார் இந்த பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான். ஐயா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு வராரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? ஆரம்ப காலத்திலே அவர் பெரியாரை ஒரு வழிகாட்டியாக மேற்கொண்டவர் தான். ஆனால் திரு விஜய் அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்கிய பொழுது அவரும் பெரியாரை முன்னிலைப்படுத்தி தான் தன்னுடைய அரசியலை தொடங்கினார். இவர்கள் எல்லாருமே ஒன்றை ஆரம்ப காலத்திலே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண் பெரியாரால் அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட மண் என்பதை ஆரம்ப காலத்தில் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அதை அறுவடை செய்யும் பொழுது மற்றவர்கள் இவர்களை விட பெரியாரை இன்னும் பல படிகள் உயரத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். இவர்களால் அந்த படியில் ஏறி அவர்களுக்கு பின்னால் தான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தான் முன்னிலைப்பட வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியாரை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். இன்னும் சிறு காலத்தில் இப்பொழுது சீமான் செய்திருக்கிற இந்த வேலையை இன்னும் சில காலத்துக்கு பிறகு விஜயும் செய்யக்கூடும். ஏனென்றால் அப்படி செய்யாவிட்டால் அவர் கிட்டத்தட்ட மற்ற உதிரி கட்சிகள் போல ஆகிவிடுவார், வளர முடியாது. சீமான் ஆரம்ப காலகட்டத்திலே பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்ததனால் இளைஞர்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஈழ விடுதலை பற்றிய சிந்தனையிலே பல இளைஞர்கள் அதற்கு ஆதரவாக இருந்தார்கள். தாங்களே சென்று போரிட வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு அந்த இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த உத்வேகத்தை உருவாக்கியது கலைஞர் என்பதை அந்த இளைஞர்கள் மறந்து விட்டார்கள். பிற்காலத்தில் அந்த கலைஞரையே விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனாலும் அது எடுபடவில்லை. ஆகவே இப்போது அவர்கள் ஈழப் பிரச்சனையை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். இந்திய அரசியலில், அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றால் யாரை விமர்சிக்க வேண்டும் என்று தொடங்கி திமுகவை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் திமுகவின் அஸ்திவாரமே பெரியார் என்பதை காலம் சென்றுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். காலம் சென்று புரிந்து கொண்டதனுடைய விளைவு என்னவென்றால் பெரியாரை உடைக்க வேண்டும், பெரியாருடைய அந்த சிந்தனைகளை தமிழ்நாட்டிலிருந்து வேரோடு நீக்க வேண்டும் என்கின்ற பாஜகவினுடைய அந்த திட்டத்தை இவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்களா, அல்லது பாஜகவே அந்த திட்டத்தை இவர்களை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறா என்கின்ற சந்தேகத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் இது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், பெரியாரை வழிகாட்டியாக ஆரம்ப காலத்தில் கருதிய சீமான் இன்றைக்கு திடீரென்று பெரியாரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? பெரியாரை பற்றி பல அவதூறுகள் பலரும் செய்து பார்த்தார்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே. ஆனால் பெரியார் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு அதற்கு பெரிய மரியாதை கொடுக்காமல் அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் பெரியார். சரி, சீமான் விஷயத்துக்கு வருவோம். சீமான் என்ன சொல்லிவிட்டார்கள் பெரியாரை பற்றி என்றால், பிரம்மா சரஸ்வதி கதையை சொல்லி அது பெரியார் இப்படி முறையற்ற உறவுகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற கருத்தை சொன்னதாக அவதூறு பரப்புகிறார். பெரியார் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பேசுவது பலர் கையாண்ட ஒரு உத்திதான். அதுவும் ஆர்எஸ்எஸ், பாஜக அந்த தொண்டர்களெல்லாம் மிக கேவலமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் சீமான் போன்றவர்கள் இப்படி பேசுவது கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிறிது காலத்திற்கு முன்னால் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா அவர்கள் மனுஸ்மிருதியில் பெண்களை பற்றி குறிப்பிட்டதை ஒரு கூட்டத்திலே கூறியிருப்பார். உடனே இந்த கூட்டம் என்ன சொன்னது? பெண்களை இழிவுபடுத்தி திருமா பேசிவிட்டார் என்று பெண்களை வைத்து போராட்டமெல்லாம் நடத்தினார்கள். ஆனால் திருமா பதிலடி கொடுத்தார். மனுஸ்மிருதியில் இருப்பதைத்தான் தான் கூறினேன்,
அப்படி என்றால் நீங்கள் மனுஸ்மிருதியை தான் எரிக்க வேண்டும், அதுக்குத்தான் நீங்கள் கண்டன தீர்மானம் போட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். உடனே இந்த கூட்டம் அடங்கிவிட்டது. இதே பாணியை இப்போ சீமான் கையில் எடுத்திருக்கிறார். பிரம்மாவினுடைய மகள், பிரம்மா படைத்தது தான் சரஸ்வதி. ஸோ மகள் முறையில் இருக்கிற ஒரு பெண்ணை அவர் விரும்புகிறது, உறவாட நினைப்பது முறையற்றது என்பது இப்போது நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஆரம்பித்தார் அதற்கு லிங்கேஸ்வரன்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன் நீ பெற்ற பெண்ணை மாதிரியா இருக்கிற சரஸ்வதியை இப்படி செய்யலாமா என்று கேட்கிறார். கேட்ட அவருக்கு என்ன, அதனால் உனக்கு என்ன என்று இவர் திருப்பி கேட்கிறார். யார்? பிரம்மா திருப்பி கேட்கிறார். உடனே ஈஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண்ணை பார்த்து, இந்த செய்கிறது தப்புயான்னு கூட சொல்லலை, அந்த பெண்ணை பார்த்து அவன் தான் விரும்புகிறானே, நீ அவங்களோட போ என்ற அளவுக்கு கூட்டி கொடுக்குற வேலையை லிங்கேஸ்வரன் செய்கிறாரு. அப்படி என்றால் என்ன, இந்த முறையற்ற உறவு கதைகளை கொண்டது தான் இந்து புராணம் என்று பெரியார் சொல்கிறார். இப்படியாப்பட்ட கதைகளெல்லாம் கட்டை அவிழ்த்து விட்டு நம்மளை பார்த்து என்ன கேவலமாக விமர்சிக்கிறார்கள். இப்போ பெரியார் அந்த பிரம்மா சரஸ்வதி அந்த உரையாடலை இந்த புத்தகத்தில் இருக்கிறது, இப்படியெல்லாம் கதை எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதை நீங்கள் என்ன செய்யணும்? பெரியார் இருக்கக்கூடாது. அந்த கதை சொன்னால் பாருங்க, அந்த புராணத்தை எழுதுனா பாருங்க, அந்த புராணத்தை கொடுத்திருக்கணும், அந்த எழுதுனவங்க கண்டிச்சிருக்கணும். பெரியாரை கண்டிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. பெண்களை பற்றி பெரியாரை பற்றி பெண்களுக்கு அதிகமாக தெரியும். ஏனென்றால் பெரியார் இந்த பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான். எப்படி என்றால், ஆண்களுக்கு பெண் அடிமை என்கிறதை பெரியார் எதிர்த்தார். அந்த பெண் எந்த சமூகத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்து ஆண்களுக்கும் பெண் அடிமை இல்லை என்கின்ற நிலையிலே அவர் எதிர்த்தார். பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று கேட்டார். பெண் தன் விருப்பப்படி உடை அணியலாம் என்றார். பெண் கல்வி முக்கியம் என்றார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அடிக்கொண்டே போகலாம். பெரியார் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல கருத்துக்களை தன்னுடைய வாழ்நாள் முழுமையும் மேற்கொண்டார். அதனால் பெரியாரை பற்றி பெண்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் ஒருபடி மேலே போனால், பெரியார் என்ற பட்டமே பெண்கள் மாநாட்டில் பெண்களால் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியேப்பட்ட பெரியாரை பெண்களை இழிவுபடுத்தினார் என்று சொல்வது மட்டத்தனம், கண்டிக்கத்தக்கது.